தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட டேட்டா படி சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலிருந்து 97 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. உங்கள பல பேருக்கு நம்மளுடைய பேரு லிஸ்ட்ல இருக்காங்கிற சந்தேகம் இருக்கும். ஒருவேளை நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க கீழே தெரிகிற வெப்சைட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும். இதுல எதை யூஸ் பண்ணினாலும் உங்களோட பேர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணா எபிக் நம்பர், அதாவது உங்க ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணாலே உங்க நேம் அண்ட் டீடைல்ஸ் வரணும். வந்தா உங்க நேம் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா உங்க நேம் டெலிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுல செகண்ட் ஆப்ஷன்ல மேல ஸ்டேட் அண்ட் லாங்குவேஜ் கொடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸை கொடுங்க. நேம், ரிலேட்டிவ்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அண்ட் ஜெண்டர். அதுக்கப்புறம் கீழே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. சட்டமன்ற தொகுதி என்னன்னு பார்த்து அதையும் டைப் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் ஸ்டேட் அண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரும் கேப்சாவும் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். வரலைன்னா டெலிட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது உங்களுடைய நேம் லிஸ்ட்ல இல்லைன்னா டெலிட் ஆன ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல போய் பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய உள்ளூர் வாக்குச்சாவடி மையத்துக்கு போய் உங்க சாவடி நிலை அதிகாரியை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதுக்கான டெட்லைன் ஜனவரி 18, 2026. அதுக்குள்ள புதிய சேர்க்கை அல்லது மறு சேர்க்கை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறது ஒரு முக்கியமான உரிமை. உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லைன்னா உடனே அதுக்கான நடவடிக்கை எடுங்க.